இந்த கொஸ்டின் இருந்துச்சு. பிரசங்கம் பண்ணணும்னா சந்தேகம் இருக்கக்கூடாது, சாத்தான்கிட்ட பேசணும்னா சந்தேகம் இருக்கக்கூடாது. அவனுக்கும் நமக்கும் மத்தியில ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நம்ம குடுமைய அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னு அர்த்தம். உனக்கு தெரியாத சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒதுங்கி போயிடணும். இல்ல அவனை முற்றிலும் சந்தேகிக்கணும்னா முற்றிலும் அறிந்து கொள்ளணும். சோதரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தேவன் தான் நமக்கு உதவி செய்வான். பல காலம் எனக்கு சந்தேகம். ஏன்னா நியூஸ் பேப்பர் நான் அதிகமா வாசிப்பேன். அதுல எழுதிருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் நிறைய வாசிப்பேன். நானு வாலிபனா இருந்து வாசித்த போதுதான் சொல்லும், இந்த ஒரு கல்லை கண்டுபிடிச்சாங்க, இந்த ஒரு சுர்மத்தை கண்டுபிடிச்சாங்க, அல்லது இப்படிப்பட்ட ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க, இது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை விடுறான் கதை விடுறான் கதை விடுறான். எப்படியா இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன் முடியும்? தேவன் உலகத்தை உண்டாக்கிய 6000 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா விஞ்ஞானிகள், பொருள் ஆய்வாளர்கள், அவருடைய கருத்து கண்டுபிடிப்பு, அவருடைய ஆராய்ச்சியில சொல்றாங்க பல வருஷங்கள், பல ஆயிரம் லட்சம் கோடி என்று சொல்றாங்க. இதுதான் எனக்கு பெரிய கொஸ்டின். இப்படி இருக்குமா? இதனுடைய ரகசியம் என்ன? இப்படி இருந்துச்சா? அப்படி நடந்துச்சா? இப்படி நான் சொல்றாங்களே, எங்க ஜனங்களுடைய கண்களை மூடி வச்சிருக்காங்களே, எங்க ஜனங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஒரு இறை செய்தி மூலமாக, ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக என் கண்களை திறந்து விட்டான். சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். கவனிச்சு கேளு. உன்னை யாரும் வாழ்நாள் சாசிக்க முடியாது. எந்த பைபிள் காலேஜில் கூட இது பார்க்க முடியல. பைபிள் நோட்ஸ் எல்லாம் நான் வாசிக்கிறேன். ஒருத்தரும் இதை பத்தி எழுதுல. ஆனா வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுதியா பூமி அப்படியா இருந்தது, வானம் ஒளிமலாக இருந்தது. சொல்லுங்க, எந்த பைபிள் காலேஜ், எந்த புக்கில், எந்த அதிகாரத்துல, எந்த பக்கத்துல இருந்து சொல்லு. என் வேத புத்தகம் சொல்லுது, நான் பூமியை பார்த்தேன். என் தீர்க்கதரிசி எரேமியா சொல்றான், நான் பூமியை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன், அவைகள் எப்படி இருந்தது. பிசாசுக்கு போய் குமாரனா நீ சும்மா, எனக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலனா அவன் சின்ன பையன் நினைப்பான். நான் சமயத்தில் என் பசங்க சொல்றேன், டேய் அவங்க அப்பண்டா, என்னால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் சொல்லுவான், டே உங்க அப்பா போறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறா காதுல? ஹலோ, சும்மா பயப்படுத்தி பக்கத்துல வச்சுன்னா உனக்கு எல்லாம் தெரியுமா? ஒரு பட்டை வாங்கி மாட்டி வச்சுக்கிட்டா உனக்கு எல்லாம் தெரியுமா? அவன் சொல்லுவான், உன்னே தெரியும், உன் பட்டத்தை தெரியும், பட்டத்தை கொடுத்தவனே தெரியும், அவனுக்கு கொடுத்தவனே தெரியும். உனக்கு பட்டம் இல்லையா, வேத புத்தகம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. I'm going to preach more to you. ஒரு விஞ்ஞானி இப்படி எழுதுறது, பூமியெல்லாம் உருக்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க. அவன் சொல்றாரு, அவங்க கண்டுபிடிக்கல. இந்த உலகம் ஐஸ் கட்டியா இருந்துச்சா? உலகம் இருந்துச்சா? It was a ball of ice. ஒரு உருண்டையா ஒரு பந்து ஐஸ் கட்டி மாதிரி ஐஸா கட்டியா இருந்துச்சா? அது ஒரு கண்டுபிடிப்பா சொல்றா. அந்த ஐஸ் கட்டிக்குள்ள அவனுடைய ஆராய்ச்சி கப்பல் சொல்றான். அவன் ஐஸ் கட்டிக்குள்ள ஒரு யானை
தம் மத்தியான சாப்பாடு உள்ள மேய்ச்சிட்டு இருந்த போது அப்படியே ஐசாச்சா. பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த யானையை ஆழத்துல தோண்டி கண்டுபிடிக்கும் போது அதனுடைய தும்பிக்கு அது வாய்க்குள்ள இன்னும் புல் இருந்துச்சா. இது எப்படி இருக்கணும்? இது திடீர்னு ஐசாயி அப்படியே போயிருக்கணும். அதனாலதான் அது எலும்புனா கலந்து போல அப்படியே இருக்குதுன்னு சொல்றான். இதெல்லாம் பொய்யா பொய்யா பொய்யா? தேவபிள்ளையே உட்கார்ந்து இருக்கிற தேவபிள்ளையே சொல்லு, இதெல்லாம் பொய்யா? விஞ்ஞானி சொல்றாயா? வேதம் சொல்லுது. இதுக்கு பதில் சொல்லுது வேதம். வாசிக்க கேட்போம். யோபு புத்தகம் 38ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. ஜலம் கல்லுருவம் கொண்டு எப்படி ஆயிச்சா? எப்படி ஆயிச்சா? கர்த்தர் கேட்கிறார் யோபை பார்த்து, ஏன் யோபு பெரிய நீதிமானாக்கு நீ, நான் இதை உண்டாக்கின போது, நான் பூமிக்கு அஸ்திவாரம் போட்ட போது, நான் அதுக்கு அதிகாரங்களை நட்டின போது, நான் அதுக்கு நூல் போட்ட போது, நான் அதை அகன்று போட்ட போது நீ இருந்தாயோ அப்படின்னு அந்த அதிகாரத்தில் வருது. இப்ப சொல்றாரு, ஜலம் கல் உருவு கொண்டு மறைந்து மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. சொல்லுது, ஜலம் கல் உருவம் கொண்டுச்சா, கல்லா மாறிச்சா, உருண்டியா மாறிச்சா. நீ அங்க இருந்தாயோ? கர்த்தர் கேட்கிறாரு. வேத புஸ்தகத்துல கர்த்தர் பேசுற வார்த்தைகள். Then the water in the world became ice. என்னைக்கு நடந்துச்சு? என்னைக்கு நடந்துச்சு? ஆதாம் உண்டாகி இந்த 1000 வருஷத்துல ஒரு நாளும் அப்படி சம்பவிக்கவில்லையே. அப்ப அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. நீ வேத புஸ்தகத்தை நம்புறீங்களா? ஏன் வேத புஸ்தகம் இல்லை? உன் கையில இருக்கிற வேத புஸ்தகம் அப்படி சொல்லுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the world became a ball of ice. The water became a ball of ice. வாசிங்க திருப்பி அதான் சொல்லுங்க. ஜலம் கல்லுருவம் கொண்டு ஜலம் கல்லுருவு கொண்டு மறைந்து மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். லட்ச வருஷங்களுக்கு முன்னாலே இது நடந்திருக்கு. அப்போ உலகம் 6000 வருஷம் மாத்திரம் ஓடி இல்ல, அதுக்கு முன்னாடியும் இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இன்ன வரைக்கும் நீங்க சொல்ற 6000 வருஷம் இல்ல, இப்போ பல ஆயிரம் பல லட்சம் வருஷங்கள் உலகம் உண்டாகி இருக்கிறது. ஆமேன் சொல்லிக்கலாம். ஆமேன். அப்போ நம்ம சொல்றா சங்கீதம் 104 6-9 வாசிங்க. வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்கள் மேல் தண்ணீர் நின்றது, அவைகள் உம்முடைய கண்டிதத்தால் விலகி ஓடி, உம்முடைய குமரலின் சத்தத்தினாலே விரைந்து போயிற்று. மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி ஏற்படுத்தின இது எப்போ? இப்ப சொல்ல போறது கவனிச்சு. இது எப்போ? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் நான் சொன்ன இந்த வருஷத்துல நடந்தது. நான் சொன்னேன் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துக்கு நடுப்புற அப்ப நடந்த சம்பவங்கள். சோதனை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் அப்படின்னு சொன்னா அந்தி கிறிஸ்து, லூசிபர்
Lucifer means light holder. விளக்கு பிடிப்பார். Holder of lights. வசனத்தை திருப்புங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையில் மகனாங்கள் விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. நான் சொன்னேனே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நடுப்புற இப்ப ஞாபகம் மனக்கல்லை பற்றி என் மகன் சொன்னானே, யூ ஷுட் பிக்சரைஸ் சொன்னாங்க. ரைட் ஆன வேர்டு, யூ ஷுட் விஷுவலைஸ் த வேர்டு. உன் கண்ணுல, உன் கண் மனக்கண்ணில் அந்த சம்பவங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கணும். எப்படியோ ஒரு நாள் ரோட்ல போனேன், வலிக்கு விழுந்தேன், சிறண்டாச்சு, ஒரு செயின் பிடிச்சிட்டு போனா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணில் விட்டு போவாது. பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சம்பவம் கண்ணிலேயே நீக்கும். இது நம்ம கண்ணில் நிற்கணும். இப்போ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நடுப்புறேன். அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே நீ எங்கிருந்து விழுந்தாய்? வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏன் விழுந்தா? 13ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன். இவனுடைய கொழுப்பு தேவனை பார்த்து சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன். இன்னைக்கு நிறைய பேர் கொழுப்பு இன்னைக்கு இருக்கிறதா இன்னைக்கு இருக்குது. நான் ஏறுவேன், நான் கைடுவேன், நான் கத்த கட்டுவேன் சொல்லுவான். அது ஆவி, சத்தானுடைய ஆவி, லூசிபருடைய ஆவி. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் பெரிய ஆளாடுவேன். வாசிக்கிறேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இது எப்ப நடந்துச்சுன்னா, ஆதாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். நாம் அறிந்த முந்தின ஆதாமாகிய நம்முடைய முற்பிதா முதல் மனிதன் ஆதாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த சம்பவம். ஆதாமுக்கு சாத்தான கூட தெரியாது. He doesn't know the Lucifer. அவனுடைய இருதயத்தில் ஒரு பிரேமம் வந்துச்சு. தேவனை உண்டாக்கி வைத்திருந்தான். அவன் ஒரு அருமையான வேலையை கர்த்தர் கையில கொடுத்திருந்தான். அவனை குறித்து பேசுறேன். I'm teaching about Satan today. Unless you know that fellow, you cannot fight with him. அவன் சொல்றான், வானத்துக்கு மேலாக நட்சத்திரத்துக்கு மேல வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. இந்த நட்சத்திரம் என்ன? நான் சொன்ன முதல் போன நட்சத்திரம். அந்த நட்சத்திரமா? பேச மாட்டீங்க. இல்ல 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 இல்ல. நட்சத்திரம்னா நட்சத்திரங்கள் நீங்க சொல்லுதுல, இந்த நட்சத்திரங்கள் சொன்னா இது ஒரு கூட்ட தேவ தூதர்கள். சோதனை சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு கூட்ட தேவ தூதர்களை கணக்காக வைத்திருந்தார். அந்த தூதர்களுக்கு பேரு சொல்லுங்க, நட்சத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நட்சத்திரங்கள் கர்த்தர் அவர்களை வைத்திருந்தார் தேவனுடைய பர்வதத்துல. வேதம் சொல்லுது. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஒரு நட்சத்திரம் வந்துச்சு, சாஸ்திரங்களுக்கு வழிகாட்டுச்சு. அது அங்கிட்டு போய் இங்கிட்டு வந்து அது மறைஞ்சி திருப்பி வானத்துல இருக்கிறத எவன் கை வச்சு மறைப்பாங்க? இந்த சாஸ்திரங்களுக்கு ஏன் அது மறந்து போச்சு? மேகம் முடிச்சோ சொல்ல மாட்டேங்க. எப்படி மறந்துச்சு? திடீர்னு தோன்றது. ஏசி இருந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றது போட்டுக்குதா? அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் வந்துருச்சா? ஏன் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. அது ஒரு தேவதூதன். யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிற வாசிங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. என்னைக்கு நட்சத்திர பாட்டு பாடுச்சு? இன்னைக்கு கீழே இருக்கிற நட்சத்திரம் இருக்குது. இந்த ஸ்டார், அந்த ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், கடைசியில நார்த் ஸ்டார். ஷூல போட்டு கால் என்ன ஸ்டார்? காலில் போடுற ஷூ பேர் நார்த் ஸ்டார். நான்
நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, இந்த பெருமோடு வந்தவனே கர்த்தர் அவனை கீழ் தள்ளினார். அவர் ஒரு வார்த்தை தான், சத்தானே பாட்டு போ அப்படிலாம் இல்லை அவர்கிட்ட. அது நீ நான் சொல்ற போ. God said, "Get out." That is God. அவனதான் கர்த்தர் சொன்னதுதான். அவன் நரகத்தில் போடப்பட்டான். அவனுக்காக உண்டாக்கப்பட்டது நரகம், உனக்காக எனக்காக இல்லை. நீ அவனை தெரிந்து கொண்டால் நரகத்துக்கு போவாய், கர்த்தரை தெரிந்து கொண்டால் மேன்மையாக இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க. நரகம் உனக்காக எனக்காக உண்டாக்கப்படவில்லை. நான் தம்பி வேணியின் பார்த்து கர்த்தர் சொன்னாங்க, பிரசங்கம் இல்லைனா இவ்வளவு பேர் எங்க போறாங்க நரகத்துக்கு. ஏன் தெரியுமா? நரகத்தை தெரிஞ்சுட்டாங்க, விபச்சாரத்தை தெரிஞ்சுட்டாங்க, வேசித்தனத்தை செஞ்சுட்டாங்க, ஹோமோசெக்சுவலை தெரிஞ்சுட்டாங்க. ஆணோட ஆணு சேர்ந்துலாம், பெண்ணோட பெண்ணு சேர்ந்துலாம், கொள்ளடிக்கலாம், மேலாயிடலாம், ராத்திரி பெரிய பங்களா கட்டிடலாம், பெரிய கப்ப கட்டிடலாம். சத்தனுடைய எண்ணம், நீ அகலமான பாதாளத்தில் தள்ளப்பட்டாயே. பைபிள் சொல்லுது 15ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியை தத்தளிக்க பண்ணினேன். வாசிங்க. ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி. உலகத்தை வனாந்தரம், உன் வாழ்க்கையை வனாந்தரம். தம்பி பண்ணும்போது சொன்ன வனாந்தரமும் பயமதியாகும். வனாந்தரம் என்ன? உன் வாழ்க்கையை வனாந்தரமாக்க வேண்டிய பிசாசு. வாசிங்க. அது நகரங்களை அழித்து, அதனுடைய நகரங்களை அழித்து. அப்ப அவங்க நகரங்கள் இருந்துச்சியா? There was cities. இப்ப கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை, பெங்களூரு, பாம்பே, டெல்லி, கல்கட்டா, இப்படிலாம் கிரேட் சிட்டிஸ், கிராண்ட் சிட்டிஸ் சொல்றாங்க. அங்க நகரங்கள் இருந்திருக்கு பழைய காலத்துல. வாசிங்க. சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இப்ப சிறைப்பட்டவங்க யாருன்னா, தேவன் கோபத்தினாலே அவனோடு கூட தள்ளி போட்டாரே தேவ தூதர்கள். இவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. யூதா சொல்றார், அந்த கால சண்டையினாலே அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். இப்ப இவர்கள் சிறைப்பட்ட இந்த சிறைப்பட்டவங்களை தங்க வீட்டுக்கு போகாம இவன் இழுத்து வச்சுக்கிறான். போதா இல்லைங்களா? இவனுக்கு தேவன் மேன்மை கொடுத்திருந்தான். அப்பொழுது இருந்த ராஜாக்கள் அங்கு இருந்திருக்காங்க. வசதிகளா? There was kings there. வேதம் சொல்லுதாங்க, ராஜாக்கள் சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சொல்றாங்க பயங்கரமான மனுஷன் இருந்தாங்க. சில புராண கதைகள், கட்டுக்கதைகள் சொல்றோம். இருந்திருக்கா? அன்னைக்கு பேசப்படுகிற புத்தகங்கள், பேசப்படுற மக்களால், பேசப்படுகிற புரட்சியாளர், பேசப்படுகிற ராஜாக்கள் இருந்திருக்காங்க. இயேசுவே சோத்திரம் சொல்லுங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற முதல் உனக்கு விடுதலை, பிறகு மற்றவங்களுக்கு விடுதலை. புரியுதா? அறியாமைதான் நம்ம அடுத்த தரத்தில் வச்சிருக்கு. நீ அறியாதவன்தான் பிசாசு நம்மளை குறிச்சு பாண்டேஜ் வச்சிருக்கான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, எப்பா பிசாசு ரொம்ப பியூட்டிஃபுல், நீ நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இந்த ஏதேனில் என்னைக்கு இருந்தான்? ஏதேனில் இருந்தான். நம்ம பாடுற ஏதேனில் ஆதிமடம், இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஏதேனில். இந்த ஏதேனில் இருந்தான். இந்த ஏதேன் எப்ப தெரியுமா? There was 2 Edens.
பசும்பொன், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேல வாக்கியங்களும் சொல்லுது. அவனுக்கு ரெண்டு ஆபீஸ் இருந்துச்சு. ஒன்னு வாஸ் an archangel, பிரதான தூதன் ஒருத்தன். மீகாவேல், காபிரியேல், அவனை தாண்டி இவன் லூசிபர். இன்னொன்னு he was a cherub. சோதரன் சொல்லுங்க, நீ விசித்திரமாய் உருவாக்கப்பட்ட கேரூப். The only being in heaven with more than one office is Lord Jesus Christ. ஆனா இவன் அப்படி இருந்தான். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அடுத்த ஆபீஸ் லூசிபர். அதுக்கப்புறம் தான் இவன் காபிரியேல், மீகாவேல் சொல்றான். மீகாவேல் கடித்து கொள்ளாத, தேவனுடைய கடித்து. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அதிகாரம். நீங்க எப்படி கடித்து கொள்வது? ஒரு காபிரியேல் தூதன் சொல்றான், கர்த்தர் உன்னை கடித்து கொள்வான். ஏன் சொன்னா? அவனுக்கு தெரியும் எவனை விட அவனுக்கு அதிகாரம் இருந்தது. பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினவன் அப்படின்னா அவன் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தான். கரெக்டா? அப்ப he was a priest. உங்களை போல என்ன போல அவன் ஒரு ஆசாரியன். பரிசுத்த ஸ்தலத்துல இருந்திருக்கான். He was a priest. Number 2, ஏசாயா 14:13. He was a king. மூணாவது, he was a prophet. இவருடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆராதனையை இவன் வாங்கி தேவனுக்கு செலுத்துகிறவன். இதுதான் அவனுடைய வேலை. இன்னைக்கு சில வழிபாடுகள் நடக்குது. ஜனங்கள் கேட்டுக்கொண்டு போய் பூஜாரிகளை கொடுக்குறாங்க. ஆராதனை செய்ய அவன் வாங்கி ஆராதனை செஞ்சு இவனுக்கு கொடுத்ததுனால இந்த வேலையை அவன் செஞ்சான். ஜனங்கள் கொடுக்கிற ஆராதனையை இவன் வாங்கி தேவனுக்கு செலுத்தினான். தேவன் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு கொடுத்தான். ஒரு நாள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஜனங்களுடைய ஆராதனையை இவன் தேவனுக்கு செலுத்தாமல் தனக்கு எடுத்துக்கொண்டான். அந்த நாள் அவன் விழுந்து கொண்டான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா சாத்தானை குறிச்சு? வேதம் சொல்லுது, இந்த பிசாசு நமக்கு தெரியாத போனதுக்கு காரணம் ஜோபனம் 12:43. எப்படி பிசாசு நம்மளை ஆட்கொள்ள முடியும்? 10 வழிகள். 12:43. வேத வார்த்தைகள், வேத அறிவில்லாமையினாலே, நான் ஜனங்கள் அறியாமையினாலே. அதான் 10:18-33. மன்னிக்காம நமக்கு யாரையாவது மன்னிக்க முடியாம இருக்கிற மன்னிக்க முடியாத அபிசா சொல்ல வந்துடும். உங்க நேரத்தை எடுக்கிறீங்கள உனக்குள்ள இருக்கிற சத்தானுடைய கரெக்டாக நீ நிறைய பேர் நான் கட்டப்பட்டு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்குள்ளேயும் இருக்கு. விடுதலையோட இருக்கேன்னு சொல்ற ஊழியர்களை வந்து நம்மளும் பாண்டிகளை தான் இருந்துருக்கோம். உனக்குள்ள மன்னிக்கிற குணம் இல்லைன்னா, நீ யாரையாவது மன்னிக்கலன்னா இன்னும் விசுவாசம் உனக்குள்ள இருக்கலாம். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், கார்னல் மைண்ட். மாம்ச குணம் உனக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கும்னா 2 Timothேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சு. நான் 2 நாளா தான் பேசுறேன். வீண் பேச்சு, மனிதர்களாக பேசுறேன். வீண் பேச்சு நினைக்கிற வீண் பேச்சு பேசுறேன். அபிஷேகம் போயிடுறேன். இல்ல பிசாசு உள்ள வந்துவான். 12:15 கசப்பு, கசப்பான இது இருந்துச்சுன்னா பிசாசு உள்ள வந்துருவானா?
உபாகமம் 18:10 அகால்ட் தன் மகனையாவது மகளையாவது தீக்கடைக்க பண்ணுகிறவன், கோய் சொல்லுகிறவன், நான் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியக்காரன், சூனியக்காரி. பிசாசு குறி சொல்ற போனீங்கன்னா பிசாசு சொல்லுங்க, ஜோசக்காரங்க போனீங்கன்னா